உள்ளார்கள். அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 176(1) படி மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் காலை 9:30 மணிக்கு உரை நிகழ்த்த உள்ளார்கள். அதுதான் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் தான் சொல்லக்கூடாத பிஏசி அதுதான் நம்ம அலுவல் ஆய்வுக்குழு தான் பேசி முடிவு பண்ணோம். அலுவல் ஆய்வுக்குழு பேசி முடிவெடுத்ததுக்கு பிறகு அதுபடி சபையை நடத்துறதுக்கு தான் சட்டப்பேரவை தலைவருக்கு உரிமை. அது நீங்கள் முதலமைச்சர்கிட்ட தான் சொல்லணும். நீங்கள் சபாநாயகர்கிட்ட நீங்கள் பில்லு கொண்டு வரலான்னு கேட்க முடியுமா? நீங்கள் தீர்மானம் முதலமைச்சர் கொண்டு வந்தால் அந்த தீர்மானத்தை டிஸ்கஷன் பண்ணி நிறைவேற்றுறதுக்கு இந்த சட்டமன்ற கூட்டத்தில் சட்டமன்றம் தயாராக இருக்குது. சார், கடந்த சட்டசபை கூட்டத்தில் ஆளுநர் கூட உரையில் முரண்பாடுகள் இருந்துச்சு. இந்த முறையும் அதை மாதிரி உரை இதில் இல்லை முரண்பாடு நீங்கள் நாங்கள் பண்ண மாதிரிலாம் சொல்லியா? இல்லை முரண்பாடு ஏற்பட்டு அது நீங்கள் மாண்புமிகு ஆளுநர் தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் முதல் பக்கத்தையும் கடைசி பக்கத்தையும் வாசித்தாங்க, அவ்வளோதான். இந்த தடவை முழுமையாக வாசிப்போம்னு நம்புகிறோம். பேரவை கூட்டத்தொடர் 100 நாட்கள் நடத்துவோம்னு சொல்லி தேர்தலை பேரவை கூட்டத்தொடரோட நாட்கள் சொல்லிக்கிட்டே கடந்த கூட்டத்தொடர் கூட 2 நாள் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் பேரவை கூட்டத்தொடர் நீங்கள் நான் அசம்பிளிலே சொல்லியிருக்கேன், நீங்கள் எல்லாரும் தான் பார்த்துருப்பீங்களே. 2011 21 வரை 10 ஆண்டு காலத்திலையும் குளிர்கால கூட்டத்தொடர் நடத்துறது 2 நாள் தான் நடத்தியிருக்காங்க எல்லாருமே. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு கூடுதல் நிதி கொள்கை தான் அன்னைக்கு நம்முடைய ஒரு கூடுதல் செலவினத்துக்கான ஒரு பில்லை தான் மாண்புமிகு நிதி அமைச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் பேசுகிறதுக்கு பெரிய சப்ஜெக்ட் இருக்காது. நீங்கள் முன்னால் எடுத்துக்கிட்டாக்கி தமிழ்நாடு மின் வாரியமும் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் எடுத்துக்கிடுவாங்க. அது ஜெனரல் பட்ஜெட்டில் தமிழ்நாடு மின் வாரியம் டிஸ்கஷன் வராது. அதனால 1 வாரம் 10 நாள் வரை அது நடந்திருக்கும். இப்போ இந்த கூடுதல் செலவினங்களுக்குள்ள ஒரு சின்ன பில் மட்டும்தான் வரும். அதை 2011 21 வரை பாருங்கள், 2 நாள் தான் நடந்திருக்கோம். டிஸ்கஷன் இல்லாமல் நடந்திருக்கோம். மாண்புமிகு இன்றைய முதல்வர் வந்ததுக்கப்புறம் எது வந்தாலும் கூட கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, டிஸ்கஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். இதுபோக இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தல், அதனால் நம்ம பெரிய அளவில் நாட்களை எடுக்க முடியலை. ஏன்னா தேர்தல் அறிவித்த நாள் முதல் சட்டமன்றம் நடத்த முடியாது. தேர்தல் முடிஞ்சு உங்களுக்கு தெரியும். அதனால குறை 2021 தேர்தல் அந்த ஆண்டு தான் நடந்து சட்டமன்றம் கூட்டம் அதனால் கொஞ்சம் நேரங்கள் நாட்கள் அதிகம் எடுக்க முடியல. வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்புகள் வரும்போது அரசு இயந்திரம் அமைச்சர்கள் எல்லாருமே ஸ்பாட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. நேரம் எடுக்க முடியல. அதில் நீங்கள் கடந்த ஆண்டு எடுத்துக்கிட்டாக்கி டிசம்பர் லாஸ்ட் ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரை மழை காலம், மழை அவ்வளோ பாதிப்பு தென் மாவட்டங்கள். ஆக இருக்க சூழலுக்கு தகுந்தபடி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும். இந்த அரசினுடைய எண்ணம் 100 நாள் கண்டிப்பாக ஆண்டுக்கு நடத்த வேண்டுங்கிறது எண்ணம். இருந்தாலும் தேவைப்படுகின்ற நாட்களை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு தமிழக மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் சட்டமன்றம் குறைந்த நாளாக இருந்தாலும் அதிலே நிறைவேற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் சட்டமன்ற கூட்டத்தொடர் 10 நாள் கம்மியாக நடந்ததுனால மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் எந்த குறைவும் இல்லை. அதை நீங்கள் பத்திரிகையாளர்கள் தான் சொல்லணும். நீங்கள் சரியா நீங்கள் அன்னைக்கு பார்த்தீங்க டங்ஸ்டன் டிஸ்கஷன் நடந்து என்ன நடந்து சொல்லுங்கள். எதிர்கட்சி தலைவர் எவ்வளவு நேரம்னாலும் பேசக்கு கொடுத்தோம். எவ்வளவு நேரம்னாலும் அவங்க பேசி முடித்து அவங்க ஓகேன்னதுக்கு பிறகு தான் அந்த தீர்மானத்தை நான் நிறைவேற்றியிருக்கோம். ஆனால் அந்த டிஸ்கஷன் டங்ஸ்டனுக்குள்ளே போனது எங்கெல்லாம் போயிட்டு பாருங்க. செம்பரம்பாக்கத்துக்கு போய் அப்படி வரிசையாக ஒவ்வொரு இடமா அது இடம் மாறி போச்சு.